ஜனங்களோடு, நாற்றத்தோடு, புழுதியோடு. ஆனால் நீ சொன்னா உம்மோடு இருக்க. எல்லாம் கரங்களை சொல்லுங்க, உம்மோடு இருக்க எனக்கு உத்தரவு கொடுங்க ஆண்டவரே. சத்தமாக சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. உடைய வசனத்தோடு, உடைய சபையோடு, உடைய ஊழியனோடு, உடைய பிள்ளைகளோடு, உங்களுடைய ஐக்கியத்தோடு, பிதாவோடு, குமாரனோடு, ஆவியானவரோடு. ஆமென் சொல்லுங்க ஆண்டவர். ஆனால் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது. எத்தனை தடைகள், எத்தனை போராட்டம், எத்தனை சத்துரு. ஏன் தெரியுமா? நம்மளை சேஸ் பண்ண ஆவி ரொம்ப நாள் சேஸ் பண்ணுச்சு, விட்டுருமா? ஆனால் அவரோடு கூட இருந்தீங்கன்னா அந்த ஆவி உங்களை விட்டு போயிடும். சொல்லுங்க, ஆவி போயிடுன்னு சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. தூக்கத்தின் ஆவி போயிடும், முறுமுறுப்பின் ஆவி போயிடும், குறை சொல்கிற ஆவி போயிடும், தேவனுடைய வீட்டை மறக்கிற ஆவி போயிடும். அவரோடு இருந்தா உள்ளத்தின் வாஞ்சை ஐயா, வசனத்து மேலே வாஞ்சே, ஆத்துமாக்கள் மேலே வாஞ்சே, சபையின் மேலே வாஞ்சே, தேவனுடைய சித்தத்து மேலே வாஞ்சே, தேவ ஊழியத்தின் மேலே வாஞ்சே, தேவ ஊழியக்காரோடு வாஞ்சை. ஆமேன். நான் போன பல வீடுகள்லாம் இதை ஒரு ஊழியக்காரர் வாங்கி கொடுத்தார், 46,000 ரூபாய். என் ஃபோனை பார்த்தார். ஒரு ஊழியக்காரன் ஃபோன் வச்சிருக்கிறிய? நோ 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 நோ, இட்ஸ் நாட் குட். புரியுதா உங்களுக்கு? நான் சொல்லுற கருத்து தெரியுமா? யாரோ ஒருத்தங்க நம்மளை தேடி வந்து உதவி செய் நம்மளை உயர்த்துறாங்க, உதவி செய்கிறாங்க அப்படின்னா வானத்தை பூமியை படைத்த ஒருவர் இதை விட நமக்கு உதவி செய்வார். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? கரங்களை உயர்த்தி அவர் சொல்கிறாரு, நான் யூஸ் பண்ணுற ஃபோனை தான் நீ யூஸ் பண்ணணும் ஸ்டீஃபன் அப்படின்னாரு. சாரி, நான் யூஸ் பண்ணுறேன், இதை தான் நீ யூஸ் பண்ணணும், ஃபோன் கிட்ட தான் சொன்னார். நான் சொல்ல அந்த கருத்து, அவரோடு இருந்தால் உலகமும் பின்னால் வரும், உலகமும் பின்னால் வரும். சொல்லுங்கள். அடுத்த 20ஆம் வசனம் 21ஆம் வசனம் 21 கடைசி வார்த்தை. திரளான ஜனங்கள், கரங்களை போய் சொல்லுங்க, திரளான ஜனங்கள். ஹலோ, அவனுக்கு தெரியும் இந்த வீட்டுக்கு வந்ததுனால, இந்த நபரை சந்தித்ததுனால, இந்த நபரோடு தொடர்பு கொண்டதுனால, இந்த நபரை நான் ஏற்றுக்கொண்டதுனால. எல்லாம் எழுந்துன்னு சொல்லுங்க, திரளான ஜனங்கள். அவன் பட்டிமன்றம் பேசலை. ஹலோ, போய் சொல்லுன்னாரு. ஹலோ, இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் பாஸ்டர், இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும், ஜெபம் நடத்துங்க, ஆராதனை நடத்துங்க, கொஞ்ச நாள் ஆகட்டும் பாஸ்டர். அது பின்னால் ஒருத்தர் இருக்காரு, பக்கத்தில் ஒருத்தர் இருக்கிறார். சொன்ன அடுத்த நிமிஷமே போய் சொன்னான். அவன் சொல்ல